இந்திய ராணுவத்துக்காக K9 வஜ்ரா பீரங்கிகளை வாங்குறதுக்காக லார்சன் அண்ட் டியூப்ரோ ஷார்ட்டா இதை LND நிறுவனம் சொல்லுவோம், அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எவ்வளவு கோடி மதிப்புல இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா 7628 கோடி மதிப்புல ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எத்தனை பீரங்கிகள் வாங்குறதுக்காக அப்படின்னா 100 K9 வஜ்ரா பீரங்கிகளை வாங்குறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம். இந்த K9 வஜ்ரா பீரங்கிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 155 mm 52 கேலிபர் கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. மேக் இன் இந்தியா, தற்சார்பு இந்தியா முன்னெடுப்பின் கீழ் தான் இந்த K9 வஜ்ரா பீரங்கிகள் இந்தியாவில் தயாரிக்கிறதுக்காக லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு 26 ரஃபேல் எம் போர் விமானங்கள், ரஃபேல் விமானங்கள் அப்படின்னா விமானப்படையில பயன்படுத்தக்கூடியது. இதுல பர்டிகுலரா ரஃபேல் எம் அப்படின்னு சொல்றாங்கன்னா கடற்படைக்காக பயன்படுத்த வகையில பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு விமானம் தான் ரஃபேல் எம் விமானம். 26 ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குறதுக்காக பிரான்ஸ் கிட்ட இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு. அடுத்து இந்திய அரசுடைய தன்னிறைவு பாரத முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துக்கிட்ட 12 சுகோய் போர் விமானங்களை வாங்குறதுக்காக 13,500 கோடி மதிப்பிலான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து ஆஸ்மி துப்பாக்கிகள், இது முழுக்க முழுக்க உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது. ஆஸ்மி துப்பாக்கி இந்திய ராணுவம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் கர்னல் பிரசாத் பன்சோட் இவங்க இணைஞ்சுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எங்க தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த துப்பாக்கி அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய லோகேஷ் மெஷின் அப்படிங்கிற நிறுவனத்துல தான் இது உள்நாட்டிலே இந்த ஆஸ்மி துப்பாக்கி உருவாக்கப்பட்டிருக்கு.